வணக்கம் நண்பர்களே. நம் வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை அல்லவா? நாம் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் இப்படி பார்ப்பதில்லை. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பானது, இந்த வாழ்க்கையை விருப்பமாக வாழ முடியாது என்று பலரும் புலம்புவோம். ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றத்தான் இந்த வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் தியாகு. வெல்கம் டு த மோட்டிவேஷன் தமிழ். நாம் எவ்வளவு அழகான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? மலைகள், ஆறுகள், மேகக்கூட்டங்கள், காற்று, சூரியன், நிலா. ஏன் நாமும் இந்த அழகோடு அழகாக இருக்கலாமே என்று எத்தனை பேர் நம்புகிறோம்? இவ்வளவு அழகான உலகத்தில் வாழும் நாம் வாழ்க்கையை மட்டும் கேவலமானது என்று சொல்லி ஏன் அழுத்துக் கொண்டிருக்கிறோம்? உண்மையில் உன் வாழ்க்கை ரொம்ப அழகானது. யார் வாழ்க்கை அழகாக இருக்கிறது என்று நீ கேட்கிறாய்? என் காதில் அந்த கேள்வி விழுகிறது. இதை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்த பல விஷயங்கள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய கண்களுக்கு மட்டுமே அது தெரிவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் வாழ்க்கை சந்தோஷத்திற்காகவே நகரும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். தினமும் காலையில் எழும்பும்போது இந்த நாளை புதிதாக பாருங்கள். இன்று நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுங்கள். புதிய வாய்ப்பாக இதை பாருங்கள். இந்த அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையை கேவலமாக பார்க்காதீர்கள். யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று எண்ணுங்கள். அது கஷ்டமோ பிரச்சனையோ, உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை நீதான் பேச்சு செய்யப் போகிறாய். அதுதான் உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். உன் கற்பனையிலும் யோசித்து பார்க்க முடியாத சந்தோஷங்களை உன் வாழ்க்கை உனக்கு தர இருக்கிறது. உன் வாழ்க்கை உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இன்றிலிருந்து உன் பிரச்சனைகளை அவசரமாக பார்க்க ஆரம்பியுங்கள். அதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். பெரிய அளவில் வெற்றி பெற்றவர்களை கவனித்தால் அவர்கள் பிரச்சனைகளை வாய்ப்பாக பார்த்தவர்கள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நீ நிறைய சவால்களை எதிர்கொள்ளலாம். அது உனக்கு சவாலாக இருக்கும். ஆனால் அந்த சவாலை எதிர்கொண்டு நீ வெற்றியை காணப்போகிறாய். இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இல்லாததால் நீ வாழ்க்கையை வெறுக்கத் தொடங்கலாம். அது தவறு. உன் வாழ்க்கை அற்புதமானது, அழகானது, சுவாரஸ்யமானது. உன் வாழ்க்கையை கெடுக்க யாருக்கும் தகுதியில்லை. யாராலும் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்தை திருட முடியாது. இது உனக்கான வாழ்க்கை. இதை எப்படி வாழ வேண்டும் என்பது உன் உரிமை. நிறைய பிரச்சனைகள் உன்னை துரத்தலாம். நிறைய கஷ்டங்கள் உன்னை அடக்கலாம். நிறைய நபர்கள் உன்னை காயப்படுத்தலாம். ஆனால் இந்த மோசமான சூழ்நிலையை பார்த்து ஓடிவிடாதே. அதை ஒரு சவாலாக பாரு. உன் பிரச்சனைகளை நேரில் எதிர்கொள். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போதுதான் உனக்கே புரியும், இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. என் வாழ்க்கை முழுவதும் வேதனைதான் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சில நேரங்களில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் நாம் புறப்பட வேண்டும். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் உன்னை தள்ளும். அவை நீ எதுவுமே இல்லை என்று உன்னை குறைத்து மதிக்க வைக்கும். ஆனால் அதை நம்பாதே. நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய். வாழ்க்கை உன் வெற்றியை பரிசாகத் தர தயாராக இருக்கிறது. அதை வாங்க நீ சவால்களை சந்திக்க வேண்டும். உன் மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும். சோதனை இல்லாத வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. உனக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வை. நீ ஒரு மலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறாய். உன் கையில் அந்த கயிறு மட்டும்தான் இருக்கிறது. அந்த கயிற்றை பிடித்து மேலேற வேண்டும். உன் பிரச்சனைகளை நினைத்து புலம்பாதே. எதிர்த்து போராடு. வெற்றி பெறுவதை நோக்கி ஓடு. உன் வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்யாத விஷயங்களை நினைத்து வருந்தாதே. உன் கண்ட்ரோலில் இருக்கும் விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறு. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உன் வாய்ப்புகள் உன் கையில் இருக்கிறது. பிலீவ் இன் யோர் செல்ஃப். எதுவும் முடிந்து போகவில்லை. உன்னை சுற்றி 1000 பேர் சொல்லலாம், உன் தகுதிக்கு இதுதான் போதுமானது. நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான் பார்க்கப் போகிறாய். ஆனால் யாராலும் உன் முடிவை மாற்ற முடியாது. யாராலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உன் விதியை மாற்ற முடியும் என்றால் நீயே மாற்றலாம். ஒரு விஷயம் மட்டும் நம்பு.
நீ நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். உன் பயம், சந்தேகம் எல்லாம் உன்னை அடக்கலாம். ஆனால் நீ அவற்றை தூக்கி எறிந்து மேலே எழுந்து வர வேண்டும். ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். அந்த நாள் உன் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட் ஆக இருக்கும். இதில் சந்தேகமில்லை. உன் வாழ்க்கை போராட்டம்தான், ஆனால் அதில் வெற்றியும் உறுதியாக இருக்கிறது. எதிர்த்து போராடு, வெற்றி உன்னுடையது.